அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். திமுக கட்சியோட பிரச்சனை வச்சுக்கிட்டா நிச்சயமாக அவங்க கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு வாய் வார்த்தையாக இருந்த ஒரு விஷயம் தற்போது உண்மையாகி இருக்கு அப்படின்றத ரொம்ப கவலைக்கிடமான விஷயமாக இருக்கு. எப்படி ஒரு மனுஷனை கொல்ற அளவுக்கு திமுக நிர்வாகிகளுக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்றதையும் தாண்டி இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாலே இவங்க கொண்டுடுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான் பார்த்தீங்கன்னா தற்போது அனைத்து மக்களுக்குமே எழுந்திருக்கு. குறிப்பாக நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே இந்த விஷயம் அப்படின்றது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு ஓடிட்டு இருக்க நாம் தமிழ் கட்சியுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டு பண்ணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு இருந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வேலை இவை அனைத்தையுமே விட்டுட்டு கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் பணியாற்ற நினைக்கிற இந்த தம்பி தங்கைகளுக்கு இந்த மாதிரி திமுக குண்டர்களுடைய தாக்குதல், திமுகவுடைய கொலை மிரட்டல் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். இதுலயும் தற்போது இந்த சேவியர் குமார் அப்படின்றவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பகிர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம திமுக கட்சியை விமர்சிச்சாலோ இல்ல திமுக கட்சியோட ஏதாவது பிரச்சனை வச்சுக்கிட்டாலோ நம்மளையும் இவங்க கொல்றது கூட தயங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய பயத்துல நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. சீமான் பின்னாடி ஒரு குடும்பம் போல திரண்டுட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கு இவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை திமுக கட்சி கொடுப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த விஷயம் குறித்து சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி மற்றும் அந்த சர்ச்சி ஃபாதர் கைது பண்ணல அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க நிறைய போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை தமிழ்நாட்டு காவல்துறைக்கு விட்டுருக்காரு. இதனை தொடர்ந்து காவல்துறை பார்த்தீங்கன்னா முதல் கட்ட எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் படிக்கிறவங்கள கண்கலம் வைக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த சேவியரை பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு அழைச்சி அதற்கு பிறகு 13 நபர்கள் சேர்ந்து தாக்குதல் நடத்தி மிகவும் சூடாக இருக்கக்கூடிய அயன் பாக்ஸ் எடுத்து தலையில் அடிச்சு அவருடைய தலையில் இருக்கக்கூடிய மண்டவோட பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டுருக்கு. இந்த அளவுக்கு ரொம்பவே கடுமையான தாக்குதலை தான் இந்த சேவியர் மேல பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஒரு பெரிய காயமாகவே பட்டிருக்கு. இதனுடைய விளைவாக என்ன ஆகிருக்கு அப்படின்னா, இனிமே எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக திமுக கட்சிக்கு இருக்காது அப்படின்னும், நாளடைவில் நாங்க ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணா எங்களையும் இந்த மாதிரி பண்றதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு மக்களுமே பார்த்தீங்கன்னா மக்கள் கருத்துல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சேவியர் குமாருடைய தாக்குதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ, அடுத்த கட்டமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளரை காவல்துறை கைது பண்ணுவாங்களா, எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.